Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தன. இந்நிலையில் தேர்தல் வழக்குகளில் முதலமைச்சர் விஜய்க்கு தற்போது நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? விஜய் பெரம்பூர் தொகுதியில வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து அந்த தொகுதியில திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆர்.டி. சேகர் மற்றும் வாக்காளர்கள் தினேஷ் மற்றும் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. இதே போல திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜா அவர்களும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இது தவிர வில்லிவாக்கம் தொகுதியில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் மற்றும் சிவராஜ் ஆகியோர் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது இந்த மனுக்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மனுதாரர்களுக்கு அறிவுறுத்திய நீதிபதி அதன் பிறகு அந்த குறைகளை சரி செய்த பிறகு 3 வாரங்களுக்குள் இந்த தேர்தல் வழக்குகள் தொடர்பாக பதிலளிக்கும்படி முதலமைச்சர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல திருவண்ணாமலை தொகுதி திமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் அருள் ஆறுமுகம் தொடர்ந்த தேர்தல் வழக்கு, பெருந்துறை தொகுதியில அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த எஸ் ஜெயக்குமார் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு, குளச்சல் தொகுதியில காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை குத்பர்ட் வெற்றியை எதிர்த்து சிபிஐ எம்எல் வேட்பாளர் அந்தோணிமுத்து தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு, ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கு, சேலம் வடக்கு தொகுதி தாவேகா எம்எல்ஏ சிவகுமார் வெற்றியை எதிர்த்த திமுக வேட்பாளர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு, சீர்காழி தொகுதி மதிமுக எம்எல்ஏ செந்தில் வேலவன் வெற்றியை எதிர்த்து வாசு என்பவர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு. இந்த வழக்குகள் எல்லாமே நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தன. நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த தேர்தல் வழக்குகள்ல சில வழக்குகள்ல குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி அவற்றை நிவர்த்தி செய்ய அறிவுறுத்தியதுடன் இந்த வழக்குகள் தொடர்பாக 27ஆம் தேதி, அதாவது ஜூலை 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.